இந்த மையத்துகள் அளிக்கப்பட்ட போது உங்களுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதி கொண்டு வந்து வெளியிலே விட்டுவிட்டு பின்பு கோட்டபாயவுக்கு பயந்து அதை கொடுத்து விட்டு சரணாகதி அடைந்தவர் நீங்கள். உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை இந்த சமூக தலைவர்களை பற்றி பேசுவதற்கு. நீங்கள் அடிமைகள். கோட்டாவுக்கு இன்று வரை அடிமை நீங்கள். முடியுமாக இருந்தால் அலி சப்ரி அவர்களே, இந்த இடத்திலே நான் இந்த கட்சியுடைய பிரதிச் செயலாளராக கேட்கிறேன். முடியுமாக இருந்தால் இன்று நீ ஒரு முஸ்லிம், இன்று நீ ஒரு முஸ்லிம் மாத்திரமல்ல, இந்த நாட்டுடைய வெளிநாட்டு அமைச்சர். முடியுமாக இருந்தால் இந்த முஸ்லிம்களுடைய இரக்கம் கொண்ட உன்னுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வைத்துக் கொண்டு உங்களுடைய அமைச்சரை வைத்துக் கொண்டு இப்போது நாங்கள் கேட்கிற அந்த 67ஆம் ஆண்டுக்கு முந்தைய எல்லைகளை கொண்ட அந்த பலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த அரசாங்கம் என்று நீ வெளிநாட்டு அமைச்சராக எங்கள் மத்தியிலே சொல்லி பார்ப்போம். சவால் விடுக்கிறோம். அலி சப்ரி மற்றவர்களை மோடை என்று பேச உனக்கு எந்த வக்கம் இல்லை. அம்மானைக்கு சாத்துவோம் என்று பேசியவன் நீ. 20 வருடங்களுக்கு இந்த கோட்டபாயை அசைக்க முடியாது என்று சொன்னவன் நீ. உன்னுடைய புத்தியை செருப்பால் அடிக்க வேண்டும். இன்றும் கோட்டபாயவின் அடிமைகளாக ரணிலுக்கு கூஜா தூக்குவதென்றால் தூக்கிவிட்டு போங்கள். நீங்கள் கூஜா தூக்கிகள், நீங்கள் எல்லாருமே கூஜா தூக்கிகள். எங்களுடைய மையத்துகள் இழுக்கப்பட்ட போது உங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக அந்த அமைச்சு பதவியாக துறந்து விட்டு நீங்கள் வந்திருக்க வேண்டும். அதற்கான உடன்படிக்கையை தயார் செய்கிற குழுவிலே ஒருவராக நானும் இருந்தேன். 5 பேர் கொண்ட குழு எங்களது உயர்விடத்தினால் நியமிக்கப்பட்டது. எங்களுடைய கலாநிதி அனீஸ் அவர்கள், சிரேஷ்ட சட்டத்தரணி ருஸ்தி ஹபீப் அவர்கள், அத்தோடு எங்களுடைய தாஹிர் சேமன் அவர்கள், எங்களுடைய பேர்வளையைச் சேர்ந்த எங்களுடைய ஹிஷாம் அவர்கள் என்று நாங்கள் 5 பேர் இந்த குழுவிலே இருந்தோம். அந்த குழுவிலே 10 அம்ச விடயங்களை நாங்கள் முன்வைத்தோம். அது இறுதியாக சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதாக இந்த கட்சி தீர்மானித்ததன் பின்னால் அந்த விடயம் எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு பேசி உடன்பாடு காணப்பட்டு நாங்கள் மிக பகிரங்கமாக அந்த உடன்படிக்கையை செய்து கொண்டோம். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் இந்த நாட்டினுடைய தற்போதைய வெளிநாட்டு அமைச்சர் எங்களுடைய தலைவரை சொல்லி எங்களுடைய 10 அம்ச கோரிக்கையிலே மிக முக்கியமான முதலாவது அம்ச கோரிக்கையாக இருக்கிற அந்த பலஸ்தீன விவகாரத்தை எள்ளி நகையாடி ஒரு வெளிநாட்டு அமைச்சருக்கு, ஒரு சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணிக்கு இருக்க வேண்டிய எந்த நாகரிகமும் இல்லாமல் மோடையன் என்று பேசுகிற ஒரு நிலையை நாங்கள் கண்டோம். நான் இந்த இடத்திலே அலி சப்ரி அவர்களிடம் மிக முக்கியமாக சில விடயங்களை பேச வேண்டும். அவர் இந்த நாட்டினுடைய வெளிநாட்டு அமைச்சராக தற்போது இருந்து கொண்டிருக்கிறார். 1988 பலஸ்தீனத்தை இலங்கை தனிநாடாக அங்கீகரித்தது என்று அவர் சொல்கிறார். ஆம், அங்கீகரித்தது. எவ்வாறு அங்கீகரித்தது? நாங்கள் பலஸ்தீனை அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு முன்வைத்திருக்கிற அந்த 10 அம்ச கோரிக்கையிலே முதலாவது கோரிக்கையாக நாங்கள் முன்வைத்திருக்கின்ற விடயத்தை பூரணமாக அறிந்து கொள்ளாமல் வெறுமனே வந்து 88ஆம் ஆண்டு அந்த மேற்கு கரையையும் காசாவையும் சேர்த்த ஒரு அதிகார சபையை PLOவினால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்ரேல் பிச்சையாக போட்ட அந்த அதிகார சபையை 147 நாடுகள் அன்றே அங்கீகரித்திருந்தது. அதிலே ஒரு நாடுதான் இலங்கை. அந்த அங்கீகாரத்தை 88ஆம் ஆண்டு செய்த அங்கீகாரத்தை இப்போது எழுதி கொடுப்பதற்கு உங்களை போல மோடையில் இருக்கின்ற கூட்டத்திலே இந்த கட்சியினுடைய உயர்விடம் இல்லை என்று சொல்ல விரும்புகின்றேன். அன்புக்குரிய அலி சப்ரி அவர்களே, நீங்கள் கல்வி கற்ற கல்விமானாக இருக்கலாம், ஆனால் உங்களிடம் சமூக பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு முஸ்லிமாக ஈமான் உள்ளவராக இருந்திருந்தால் இந்த மையத்துகள் அளிக்கப்பட்ட போது உங்களுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதி கொண்டு வந்து வெளியிலே விட்டுவிட்டு பின்பு கோட்டபாயவுக்கு பயந்து அதை கொடுத்து விட்டு சரணாகதி அடைந்தவர் நீங்கள். உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை இந்த சமூக தலைவர்களை பற்றி பேசுவதற்கு. நீங்கள் அடிமைகள். கோட்டாவுக்கு இன்று வரை அடிமை நீங்கள். அலி சப்ரி இந்த கோட்டாவுடைய அடிமை. அந்த அடிமை எங்களை பற்றி பேச முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே,
நாங்கள் கேட்டது, இந்த சஜித் பிரேமதாசன் பேசியது அந்த அதிகார சபையை அங்கீகரிக்கின்ற விடயம் அல்ல. இன்று அந்த 147 நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரித்தது. அதில் இலங்கையும் அங்கீகரித்தது. எதை அங்கீகரித்தது? ஒரு நாடாக அங்கீகரித்தோம். எவ்வாறு அந்த நாடு இருக்கிறது? ஐக்கிய நாடு சபையிலே நிரந்தரமான உறுப்புரிமை இன்று வரை அதுக்கு இல்லை. வெறும் பார்வையாளர் அந்தஸ்து. இந்த அங்கீகாரத்தை நாங்கள் கேட்டோம். இதையா நாங்கள் கேட்டோம்? இதை கேட்கவில்லை. இதை கேட்பதாக இருந்தால் நாங்கள் உங்களை போன்ற மோடர்கள் இல்லை அதை கேட்பதற்கு. நாங்கள் கேட்டது, இந்த நாடு 2 ஸ்டேட் பாலிசி என்று சொல்லப்படுகின்ற 1967க்கு முந்தைய எல்லைகளை கொண்ட பலஸ்தீன அரசாங்கத்தை முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். 1967க்கு முதல் இருந்த எல்லை என்றால் இன்று இருக்கின்ற இஸ்ரேல் நாட்டிலே கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேற்பட்ட காணிகளை விடுவித்து பலஸ்தீனுக்கு கொடுத்து விட்டு இஸ்ரேல் பின்வாங்க வேண்டும். அதைத்தான் கேட்டிருக்கிறோம். அந்த 67ஆம் ஆண்டுக்கு முந்தைய எல்லைகளை 242வது ஐக்கிய நாடு சபையினுடைய அந்த சாசனத்தை நிறைவேற்றுகின்ற அந்த கோரிக்கையை சகல நாடுகளுக்கும் முன்வைக்கிற ஒரு அரசாங்கமாக வரப்போகிற சமகி ஜனபலவேக அரசாங்கம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் என்று கேட்டிருக்கிறோம். நாங்கள் கைச்சாத்திடுகிற போது மிக தெளிவாக எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதை தெளிவாக சொன்னார். தெளிவாகவே சொன்னார். அந்த ஐக்கிய நாடுகள் சாசனத்துடைய இலக்கம் 242 பற்றி சொல்லி மிக தெளிவாக நான் அதை அங்கீகரிக்கிறேன் என்று சொன்னார். அந்த 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 வரான ஒரு நாட்டை 2 ஸ்டேட் பாலிசி என்ற அந்த விடயத்தை சொல்லி இந்த பலஸ்தீனை அங்கீகரிப்போம், ஏனைய நாடுகளையும் அதை அங்கீகரிக்க சொல்லி கேட்போம், பாராளுமன்றத்திலே ஒரு ரிசல்யூஷனை கொண்டு வருவோம். அந்த ரிசல்யூஷனை நாங்கள் இந்த அந்த 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 பிரேரணையை பெரும்பான்மை அந்த அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மையோடு நாங்கள் நிறைவேற்றுவோம். அதை இந்த சமூகத்துக்கும் ஜெனீவாவுக்கும் நாங்கள் அனுப்பி வைப்போம் என்ற இதைத்தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். வெறுமனே 88ஆம் ஆண்டு வெறும் அதிகார சபையை நீங்கள் அங்கீகரித்த விடயத்தை நாங்கள் சொல்லவில்லை. முடியுமாக இருந்தால் அலி சாப்ரி அவர்களே, இந்த இடத்திலே நான் இந்த கட்சியுடைய பிரதிச் செயலாளராக கேட்கிறேன். முடியுமாக இருந்தால் இன்று நீ ஒரு முஸ்லிம், இன்று நீ ஒரு முஸ்லிம் மாத்திரமல்ல, இந்த நாட்டுடைய வெளிநாட்டு அமைச்சர். முடியுமாக இருந்தால் இந்த முஸ்லிம்களுடைய இரக்கம் கொண்ட உன்னுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வைத்துக் கொண்டு, உங்களுடைய அமைச்சரவை வைத்துக் கொண்டு, இப்போது நாங்கள் கேட்கிற அந்த 67ஆம் ஆண்டுக்கு முந்தைய எல்லைகளை கொண்ட அந்த பலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த அரசாங்கம் என்று நீ வெளிநாட்டு அமைச்சராக எங்கள் மத்தியிலே சொல்லி பார்ப்போம். சவால் விடுக்கிறோம். முடியுமா? சொல்லிவிட்டு வா எங்களுடன் பேசுவதற்கு. நீ இன்று ஜனாதிபதி, இன்று உன்னுடைய ஜனாதிபதி, நீ வெளிநாட்டு அமைச்சர், முடியுமாக இருந்தால் வந்து சொல். எங்கள் நான் சவால் விடுக்கிறோம் உன்னிடம். அலி சாப்ரி மற்றவர்களை மோடை என்று பேச உனக்கு எந்த வக்கம் இல்லை. அம்மானைக்கு சாத்துவோம் என்று பேசியவன் நீ. 20 வருடங்களுக்கு இந்த கோட்டபாயை அசைக்க முடியாது என்று சொன்னவன் நீ. உன்னுடைய புத்தியை செருப்பால் அடிக்க வேண்டும், வேறு சொல்ல வேண்டும். 20 வருடங்களுக்கு இந்த கோட்டபாவை அசைக்க முடியாது என்று எங்களுடைய மக்களை பிள்ளையாக வழிநடத்தியவன் நீ. ஈமான் கொள்ள வேண்டும். நீங்கள் மீண்டும் ஒரு முறை கோட்டபாயிலிருந்து வெளியே வந்து இன்றும் கோட்டபாயவின் அடிமைகளாக ரணிலுக்கு கூஜா தூக்குவது என்றால் தூக்கிவிட்டு போங்கள். நீங்கள் கூஜா தூக்கிகள், நீங்கள் எல்லாருமே கூஜா தூக்கிகள். எங்களுடைய மையத்துகள் இழுக்கப்பட்ட போது உங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக அந்த அமைச்சு பதவியா துறந்து விட்டு நீங்கள் வந்திருக்க வேண்டும். எதற்கு தலைவர்கள், எதற்கு கட்சி, எதற்கு தனியான கட்சிகள்? இதற்காகத்தான் அன்று அந்த அரசாங்கத்திலே நாங்கள் இருந்திருந்தால், எங்களது கட்சி இருந்திருந்தால், எங்களுடைய கட்சி ஒரு பங்காளியாக இருந்திருந்தால், இந்த சமூகம் அதை எதிர்க்கிறது என்பதை காட்டுவதற்காக அந்த அமைச்சு பதவி தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்திருப்போம், தடுத்திருப்போம். வெறுமனே எல்லோருமே சொல்கிறார்கள் இங்கே அபிவிருத்திகளை செய்வது, வீடுகளை கட்டுவது, காணிகளை பெற்றுக் கொடுப்பது, அதை செய்வது, இதை செய்வது, எல்லாம் அபிவிருத்திகள் நினைக்கிறார்கள். அதை விட முக்கியமாக இந்த சமூகத்துக்கு நடக்க இருக்கிற அநியாயங்களை, அட்டூழியங்களை தடுக்கிற வேலையை செய்ய வேண்டும் தலைவர்கள். முடியவில்லை உங்களால். நீங்கள் அமைச்சராக இருந்தீர்கள், ஒட்டுண்ணிகளாக இன்னும் பல முஸ்லிம்கள் இருந்தார்கள், பேர் தாங்கிகள் இருந்தார்கள். எங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு உங்களோட வந்து
வேறு ஒரு வார்த்தை இவர்கள் சொல்ல முடியாது. இந்த இடத்திலே உங்களோடு வந்து நின்றவர்கள் என்ன செய்தார்கள்? நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து அவர்களுக்கு அடிமைகளாக இருந்து அவர்களுடையதை நன்றாக ருசித்துக் கொண்டிருந்தீர்களே. அப்போது எங்களுடைய மையத்துகள் எரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. எங்களுடைய மையத்துகள் எரிக்கப்பட்ட போது உங்களுக்கு சூடு சொரணை இருந்திருந்தால் அந்த அமைச்சு பதவி நீங்கள் எழுதிய அந்த அந்த ராஜினாமா கடிதம் எங்கே? நீங்கள் அடிமைகள், உங்களுக்கு தனியாக தீர்மானம் எடுக்க முடியாது. எங்களது கட்சிகள் தனித்துவமான கட்சிகள், நாங்கள் தனியே தீர்மானம் எடுப்போம். நாங்கள் பலஸ்தீனை அங்கீகரித்து விட்டோம். நாங்கள் சொன்ன அந்த சவாலை அலி சப்ரி அமைச்சர் அவர்கள் முடியுமாக இருந்தால் தான் ஒரு வெளிநாட்டு அமைச்சராக இருந்து கொண்டு இந்த நாட்டினுடைய கொள்கை 67ஆம் ஆண்டுக்கு முந்தைய பலஸ்தீன மண்ணை அந்த எல்லையை கொண்ட ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்க நாங்கள் இந்த உலகத்தையே அறைகோல் விடுத்து அழைப்போம் என்கிற அந்த திட்டத்தை அந்த 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 கொள்கையை இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இந்த ஹூதிகளை அடிப்பதற்கு இந்த கப்பலை அனுப்பிய ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இருக்கிற நீங்கள் முடியுமானால் சொல்லி பாருங்கள் என்று உங்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு நான் நேரடியாகவே சவால் விடுக்கிறேன். இதனை சொல்ல வேண்டும். மிக முக்கியமாக ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். இரக்கம் இல்லாத ஒரு மனிதன் இந்த 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 அலி சப்ரி அவர்கள். நான் இந்த விஷயத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. எங்களுக்குள்ளே பூட்டி பூட்டி வைத்துக் கொண்டிருக்க சில விஷயங்களை முடியாது. முட்டாள்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. நாங்கள் முட்டாள்களாக அவர்கிட்ட இருந்திருப்போம், ஆனால் யாருக்கும் அடிமைகளாக இருக்க முடியாது. நாங்கள் முட்டாள்களாக இருக்கலாம், ஆனால் இரக்கம் இல்லாத அரக்கர்களாக இருக்க முடியாது. எங்களுடைய தலைவர் சிறையிலே இருக்கிறார். எங்களுடைய தலைவருடைய மனைவி சிறையிலே இருக்கிறார். அவருடைய மாமனார் சிறையிலே இருக்கிறார். மச்சினன் சிறையிலே இருக்கிறார். வீட்டிலே 2 சிறு பிள்ளைகள், தலைவருடைய 2வது 3வது பிள்ளைகள், அத்தோடு அவருடைய மாமியார், 3 பேர் மாத்திரம்தான் அந்த வீட்டிலே இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே காய்ச்சல் வருகிறது. எங்களுடைய தலைவர் அவருடைய மாமிக்கு வைத்தியசாலைக்கு செல்கிறார். அங்கே கொரோனா என்று ரிசல்ட்ஸ் வருகிறது. கொரோனா என்று வந்தால் என்ன செய்ய வேண்டும்? குவாரண்டைனுக்கு அனுப்ப வேண்டும், தனிமைப்படுத்தலுக்கு அனுப்ப வேண்டும். PHI அத்தனை பேருமே வருகிறார்கள். வீட்டிலே யாருமே இல்லை, எல்லாரும் சிறையிலே. அந்த பிள்ளைகள் சிறுவர்கள் இருவருக்கும் காவலே அவர்தான். அந்த பிள்ளைகள் வந்தவர்களிடம் கெஞ்சுகிறது, எங்களுடைய வீட்டிலே அவரை தனிமைப்படுத்துவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறது. எங்களுடைய தலைவருடைய மகனும் மகளும், தலைவர் நான் இதை சொல்வதை விரும்ப மாட்டார், ஆனால் இந்த செய்தியை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த அரக்கர்கள் வந்து நின்று இன்று எங்களுடைய தலைவர்கள் மோடல் என்று பேசுவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று நான் பேசுகிறேன். அவர் அந்த அலி சப்ரி அவர்களுடைய அமைச்சருடைய வீட்டுக்கு எங்களுடைய இந்த 2 சிறுவர்களும், அந்த நேரம் அவர்களுக்கு வயது நான் நினைக்கிறேன் இந்த முறை தான் ஓலவர் எடுத்திருக்கிறார் மகன், இடுப்பைக்கு ஒரு 2 வருடங்களுக்கு முதல். அவருடைய வயதை பாருங்கள். மகள் இருவருமாக அலி சப்ரி அவர்களுடைய வீட்டுக்கு சென்று ரிஷாட் பதினுடைய மகள் வந்திருக்கிறோம், கொஞ்சம் சந்திப்பதற்கு டைம் தாருங்கள் என்று கேட்கிறார். பாருங்கள், நாங்க போனா என்ன நடக்கும்? எங்களுக்கிட்ட யாரு வந்தாலும், தலைவர் அமைச்சராக இருக்கிற போது எங்களுடைய ஜவாத் சார் அடிக்கடி சொல்வார், தொட்டில் கட்டி அமைச்சு வளாகத்திலே தொட்டில் கட்டி பிள்ளையை ஆட்டிய ஒரு அமைச்சை நான் கண்டதென்றால் எங்களுடைய தலைவருடைய அமைச்சு தான். என்றால் அவர் அவ்வளவு இரக்க குணம் உள்ளவர். அவர் அப்படி யார் வந்தாலும், எங்களுக்கு எதிராக 100% செயற்பட்டவர் வந்தாலும் அவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பவர், மற்றவர்களை மகிழ்வித்து மகிழ்கின்ற ஒரு இரக்க குணமுடையவர். இந்த அலி சப்ரி ரஹீம் ஒரு சாதாரணமான யார் என்று தெரியாத ஒருவர் அந்த வீட்டிலே போய் நின்றிருந்தால் பரவாயில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட இடத்திலே ஒரு அமைச்சருடைய, இந்த நாட்டினுடைய சக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய இந்த பேரினவாதிகள் எல்லாம் சேர்ந்து அவரை நசுக்குகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே வீட்டிலே அந்த 2 பிள்ளைகளுக்கும் யாருமே இல்லை. எங்களுடைய மரணித்து விட்டார், அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்ய வேண்டும், அவருடைய கபரறையை விசாலமாக்க வேண்டும். எங்களுடைய ஃபாயிஸ் கொழும்பு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், அவரும் இந்த பிள்ளைகள் 2ஐயும் கூட்டிக் கொண்டு போய் அவருடைய வீட்டுக்கு முன்னாலே ஒரு மணித்தியாலம் வீட்டுக்குள்ளே வாருங்கள் என்று கூட அந்த பிள்ளைகளை சொல்லவில்லை, வெளியிலே நிப்பாட்டி வைக்கிறார். ஒரு ஓரத்திலே அவர்கள் ஒரு பிச்சைக்காரர்களை போன்று நிற்க வைக்கப்படுகிறார்கள். முன்னாள் மாகாண சபை பாயிசும் எங்களுடைய சிறு பிள்ளைகள் இருவரும் நிற்கிறார்கள். நின்று
அவர்கள் ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு ஒரு தொலைபேசி இலக்கம் கொடுத்து அனுப்பப்படுகிறது. அந்த தொலைபேசி இலக்கம் என்னுடைய செக்ரட்டரி இலக்கம், அவருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், இப்போ நான் சந்திக்கல போங்கள் என்று திருப்பி அனுப்புகிறார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு முஸ்லிம் கட்சியின் தலைவன், எங்களுடைய தலைவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை என்றால், சாதாரண பிள்ளைகள், சாதாரண மக்கள் உங்களிடம் வந்து எதை அணுகுவார்கள்? நீங்கள் அமைச்சராக வேண்டும் என்பதற்கு, நீங்கள் பதவிகள் அலங்கரிக்க வேண்டும் என்பதற்கு, ஆசை கொண்டு அடிமைகளாக இருப்பதற்கு. எங்களுடைய இந்த தலைவனுடைய பிள்ளைகளுக்கே கூட நீங்கள் இரக்கம் காட்டாதவர். அந்த செக்ரட்டரியுடைய அந்த போன் நம்பர் அவர் கொடுத்ததிலிருந்து அறவே வேலை செய்யவில்லை. இவ்வாறு அரக்க குணம் கொண்ட ஒருவர், ஒரு அடிமை எங்களை பற்றி பேசுகிறது. முடியுமானால் நாங்கள் சொன்னதை செய்துவிட்டு இந்த முஸ்லிம் மக்களுக்கு முன்னே வாருங்கள், இல்லாவிட்டால் அதற்கு நீங்கள் தகுதியற்றவர் என்று உங்களுக்கு நான் இந்த இடத்திலே எச்சரிக்கை செய்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.